வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா, ஸ்பிரிச்சுவல் ஹீலர், டேரோ கார்ட் ரீடர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கான ஆகாஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தருணத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த கைடன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரியான பர்சனல் கைடன்ஸ் ஹீலிங் வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அண்ட் நிறைய லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது விருச்சிக ராசிக்கான யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Be light to others. Okay. விருச்சிக we have be light to others. We have you will manifest what you need. We have this is a blessing in discuss. We have your loved ones are safe. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஒளியாக இருங்க, இருளாக இருக்காதீங்க அப்படின்றாங்க. ஓகே, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஸோ நீங்களும் மற்றவங்க வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெளிச்ச பாதையை நோக்கி போகும். அதற்கான மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையில் வெளிச்ச பாதையாக இருக்கீங்க, ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் அப்படி நான் இல்லை அப்படின்றவங்களுக்கு இனிமே இருக்க பாருங்க, மற்றவங்களோட வாழ்க்கையில வெளிச்சமா இருக்க பாருங்க. ஸோ மற்றவங்க உங்களால நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுக்கணும், ஒரு ரோல் மாடலா இருக்கணும். உங்க மூலியமா அவங்க நிறைய விஷயம் கத்துக்கணும், நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான பாதையா மாறணும், ஒரு ஒளிவட்டமா மாறணும். ஸோ அப்படி நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ். அண்ட் நீங்கள் எது மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அப்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்க உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு லைட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதற்கான பொறுமையும் நம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும், இக்கட்டான டாக்ஸிக்கான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரணும்னாலும் அந்த டைம்லையும் உங்களுடைய பொறுமை நம்பிக்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய இலக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஆனால் அதை விட ரொம்ப பவர்ஃபுல் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை உங்களால் அடைய முடியும். அதற்கு மெயின் நம்பிக்கை, பொறுமை அவசியம் அப்படின்றது உங்களுக்கான மெசேஜாக கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட ஃபேமிலி, நம்ம நேசிக்கிறவங்க சேஃபாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறேன். ஏன்னா அவங்க சேஃபாக இருக்கணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களோட விஷயங்கள் கூட நிறைய விட்டுருவீங்க, ஸ்பாயில் பண்ணிப்பீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாருமே சேஃப்.
உங்களோட நீங்கள் நேசிக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் அவங்கள வந்து கண்டிப்பாக பார்த்துப்பாங்க, சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்கள் லைஃபுக்கு உங்களுக்கான சில விஷயத்த வெளியே கொண்டு வாங்க. உங்கள் ஃபேமிலி சேஃபாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உங்களோட லைஃப்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃபை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. அப்போ நீங்கள் எது மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நம்பிக்கையோட பொறுமையோட கண்டிப்பாக அது நடக்கும்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சைனாக இருக்குது. ஓகே, ஸோ விருச்சிகம் மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், வாட்ஸ் யுவர் கைடன்ஸ் விருச்சிகம்? ஓகே, ஓகே. Tears of joys and sadness, fire magic, learn from life, and see we have inspiration and courage. ஓகே, நம்ம தான் சொன்னோம் இல்லையா, ரோல் மாடலாக இருக்கணும், நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க லைஃப்பில் பார்த்தோம் இல்லையா. அதே தான் வருது. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி. இப்போ நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும். அதுக்கான முதல் தகுதி உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், மன தைரியம். அப்போ இதை வெளிக்கொண்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சோகம், அழுகை, இதெல்லாம் உங்களுடைய மன தைரியத்தை ஸ்பாயில் பண்ணுது. ஒன்றுமே இல்லை. இனிமேல் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்னன்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து அழுகிறீங்களோ, சோகமாக இருக்கிறீங்களோ, இல்லை ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எப்போல்லாம் உங்களோட கண்ணிலேருந்து தண்ணி வருதோ அப்போ உங்கள் மிரர் முன்னாடி நீங்கள் போய் பாருங்களேன். அப்போ உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி இருக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு டிசர்விங்கா, இந்த ஒரு ஃபேஸ் தான் உங்களுக்கு தேவையா, இந்த ஒரு நிலை தான் உங்களுக்கு தேவையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வெளியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி கூட தெரியும் மற்றவங்களுக்கு, உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுதுட்ருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதை மாற்றணும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸில் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு ஃபயர் மேஜிக். எப்போல்லாம் ஒரு சேட் ஆகுறீங்களோ, எப்போல்லாம் வந்து வெளியில் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களோ, எப்போல்லாம் மனசுக்குள்ளே கவலை, அழுகை இருக்கோ, அப்போல்லாம் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இல்லை கேண்டில் ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து டார்க் ரூமில் மெடிடேஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே காணாமல் போயிடும். இல்லை கோவில் போயிட்டு கூட ஒரு விளக்கேற்றி வச்சு முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த சோகம், இந்த கவலை, அழுகையெல்லாம் காணாமல் போயிடும். அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு லைஃப் லெசனை லேர்ன் பண்ணுங்கள். வாழ்க்கை அனுபவத்தை லேர்ன் பண்ணுங்கள். அந்த அனுபவங்களில் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை கேதர் பண்ணுங்கள். ஸோ வாழ்க்கை பாடம் ரொம்ப முக்கியம், வாழ்க்கை அனுபவம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கணும் அப்படின்றது இருக்குது. அது தைரியம் மனதோடு கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு அது பயமாக இருக்குது, சம்டைம்ஸ் எனக்கு தாங்க முடியாத மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா எப்படி, ஆனால் அது அவசியம். அதுக்கு தான் தைரியம் வேணும். சில சோகமான விஷயங்கள் நடக்குது, உங்களை போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி நடக்குது, நீங்கள் அழுகிற மாதிரி நடக்குதுன்னா கூட அதுலேருந்து ஒரு பாடம் உங்களுக்கு இருக்கும், அதை கற்றுக்கோங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சாதான் நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் பர்சனாக மாற முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷனும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், கிடைக்கும். அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸாக இருக்கு. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான அகாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.